திருவாசகம் திருவாதவூரர் என்று சொல்லப்பெறுகின்ற மாணிக்கவாசக பெருமானால் அருளி செய்யப்பட்டது. நம்முடைய இந்த திருமுறைகள் தேவாரம், திருவாசகம் போன்றவையெல்லாம் நம்முடைய சமயக் குரவர்கள், குருமார்கள் பெருமானை வழிபட்டு அவர்கள் உணர்வு பெருக்கினாலே அருளி செய்த பாடல்கள். தேவாரம், திருவாசகம் போன்ற பாடல்கள் எல்லாமே பெருமான் உள்ளிருந்து உணர்த்த தாம் அருளி செய்ததாகத்தான் அத்தனை சீவன் முத்தர்களும் சொல்லி இருக்கிறார்களே தவிர நம்முடைய ஆசிரியர்மார்கள் தாங்களாக இந்த பாடல்களை பாடியதாக எங்கேயும் குறிப்பிட்டதில்லை. இறைவனுக்காக அருளி செய்யப்பெறுகின்ற பாடல்களிலே இரண்டு வகை. ஒன்று, இறைவன் மேலே அன்பு கொண்டு இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்கிற காரணத்திற்காக இறைவனிடம் பாடுகின்ற பாடல்கள். அது முதல் வகை. இரண்டாவது வகை பாடல்கள் எப்படி என்று சொன்னால் அது கொஞ்சம் சிறப்பு. எப்படின்னு கேட்டால், அருள் பெறுவதற்காக பாடிய பாடல்களில் இருந்து இது வேறுபட்டு அருள் பெற்றபின் பாடிய பாடல்களாக இது அமைகிறது. அருள் பெறுவதற்காக பாடுகிற பாடல்கள் அருளாளர்கள் அருளி செய்தது. அருள் பெற்ற பின் பாடிய பாடல்கள் சீவன் முத்தர்கள் அருளி செய்யப்பட்டது. இப்போ நாம் ஞானசம்பந்தரையோ திருநாவுக்கரசரையோ சுந்தரமூர்த்தி சுவாமிகளையோ அல்லது மாணிக்க வாசகரையோ அருளாளர் என்று நாம் சொல்லக்கூடாது, சீவன் முத்தர்கள் என்று சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்கிற பொழுது, சமயத்தினுடைய நம்ம சைவ சமயத்தினுடைய ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், சமயத்தின் மேல் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை என்று சொல்லுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், முடிந்த முக்தியாக இருக்கக்கூடிய இறைவனை அடைகின்ற நிலை, அனுபவ நிலை என்பது எப்பொழுது ஒரு உயிருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த உயிரானது உடம்பை விட்டு நீங்கிய பிறகு அது சென்று சேர்கிற இடமாகவும் அனுபவப்படுவதுமாக இருக்கிறது என்றுதான் அத்தனை சமயங்களும் சொல்லுகின்றன. உடம்பை விட்டு உயிர் பிரிந்து அது இறைவனிடம் சென்று சேர்ந்து இறைவனோடு ஒன்றாக இருந்து அது முத்தியை பெறுகிறது, அதற்கு தகுதி இருக்குமானால் என்று நாம் சொல்லுகிறோம். இதுதான் எல்லா மதமும் எல்லா சமயமும் சொல்லி கொண்டிருப்பது. ஆனால் உடம்பை விட்டு உயிர் பிரிந்த பிறகு அந்த உயிர் அங்கேதான் சென்றது என்பதற்கான ஆதாரமோ அத்தாட்சியோ நமக்கு எங்கேயாவது கிடைத்திருக்கிறதா? அப்படி உயிர் உடம்பை விட்டு பிரிந்த பிறகு அந்த உயிரானது நான் சென்று இங்கே சேர்ந்து விட்டேன், இங்கே தான் இருக்கிறேன் என்கிற தகவல் யாராவது சொல்லி இருக்கிறார்களா? போகணும், போகலாம், போவோம் அப்படிதான் சொல்லுவார்களே தவிர நான் போய் அங்கே இருக்கிறேன்னு சொல்லி யாராவது சொல்லி இருக்கிறார்களா? இல்லை. அது அப்போ எல்லா சமயமும் முக்தி இன்பம் என்று சொல்லுவது உடம்பை விட்டு உயிர் நீங்கிய பிறகு பெறுவது என்று சொல்லுவது. ஆனால் சைவ சமயம் மட்டும்தான்
உடம்பை விட்டு உயிர் நீங்குவதற்கு முன்பாகவே அதனுடைய முழுமுதற் பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை சேர்ந்து அந்த ஆனந்தத்தை அனுபவித்து முத்தி இன்பத்தையும் அனுபவிப்ப ஒரே சமயம் சைவ சமயம் மட்டும்தான். நான் போனேன், சிவபெருமானோட சேர்ந்திருந்தேன், ஆனந்தம் அடைந்தேன், இதோ அந்த ஆனந்தம் என்று சொல்லுகிறவர்கள் நம்முடைய சமய குறவர்கள். குறவர்னு சொன்னால் குருமார்னு அர்த்தம். நம்முடைய சமய குருமார்கள் எல்லோரும் ஆனந்தத்தை அனுபவித்தவர்கள், சிவானந்தத்தை அனுபவித்தவர்கள். அது சுந்தரராக இருக்கட்டும், அல்லது மணிவாசகராக இருக்கட்டும், அல்லது ஞானசம்பந்தராக இருக்கட்டும், அவர்கள் எல்லாருமே சிவானந்தத்தை அனுபவித்தவர்கள். எனவே சிவானந்தத்தை அனுபவிப்பதற்கு முந்தைய நிலை அருள் நிலை. சிவானந்தத்தை அனுபவித்த பிறகு வருகிற நிலை ஆனந்த நிலை என்று சொல்லக்கூடிய சீவன் முத்தர் நிலை. அதனால் நம்ம அருளாளர்களுக்கும் மற்ற அருளாளர்களுக்கும் மற்ற சமயத்தில் இருக்கிறவர்களுக்கும் வேறுபாடு இருக்குது. ஆகையினாலே எல்லா சமயமும் இங்கிருந்து கிளம்புன பிறந்தான் உயிர் முத்தி இன்பத்தை அனுபவிக்கிறது என்று சொல்லுகிற பொழுது சைவ சமயம் மட்டும்தான் உடம்பு ஒரு தடை அல்ல. உடம்பிலே உயிர் இருக்கிற பொழுது அது பக்குவம் பெற்றுவிட்டால் அது சிவத்தை உணர்ந்து சிவத்தோடு ஒன்று கலந்து சிவத்தை அனுபவிக்க முடியும், முடிந்தது, முடிந்திருக்கிறது அப்படின்னு சொன்ன ஒரே சமயம் சைவ சமயம். அதனால் சொன்னாங்க சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை. அதுக்கு காரணம் அதுதான். சும்மா எல்லா சமயக்காரங்களும் அவங்க சமயம் பெருசுன்னு சொல்லிக்கிறது மாதிரி நாமும் நம்முடைய சமயம் பெருசு அப்படின்னு சொல்லி கொள்ளுகிற மாதிரி அல்ல. அது ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறோம். நம்ம அருளாளர் என்று சொல்லுகிறவர் அதை நோக்கி செல்லுகிறவர் அதிலேயே. ஆனால் சீவன் முத்தர்கள் அதை அனுபவித்தவர்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? அருளாளர் என்பவர் 4வது வருஷம் 5வது வருஷம் MBBS படிக்கிறவர். சீவன் முத்தருங்கிறவர் பிராக்டிஸ் பண்ணுற டாக்டர். ரெண்டுக்கு வேறுபாடு தெரியுதா? அவர் இன்னும் டாக்டர் ஆகலை, இன்னும் படிப்பு முடியல, இன்னும் அங்கே ஃபைனல் இயரில் இருக்கிறார், இன்னும் முடியணும். அது அருளாளர். சீவன் முத்தர் என்கிறவர்கள் முடிந்து பிராக்டிஸ் பண்ணி வைத்தியம் பண்ணுகிற நிலையில் வெளில வந்தவர்கள். அவர்கள் தான் சீவன் முத்தர்கள். வாங்க கரெக்ட். சைவ சமயம் ஒரு பெரிய சிறப்பான சமயம். திருநீர் பூசுகிற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அது நீங்கள் முந்தைய பிறவிகளிலே செய்த அந்த பூர்வ ஜன்ம அந்த புண்ணியத்தினாலே கிடைத்தது. நீர் பூசுகிற பேரு. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் என்று சொல்லுகிறார். திருவாய்ப்பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன். இப்படி நீர் பூசுகிற அந்த ஒரு சிறப்பு இருக்கிறதே, அந்த சிறப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது பெரும்பேராக கிடைத்திருக்கிறது. சரி, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அந்த நீரை அணிந்து கொள்ளாவிட்டால் அவர்களை விட இழந்தவர்கள் யாராக இருக்க முடியும்? அதனால தான் சொல்லுகிறார், வெந்நீர் அணிகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே என்று சொல்லுகிறார். நீர் அணிதல் என்று சொல்லக்கூடிய அந்த திருநீர் அணிதல் இருக்கிறதே, அந்த நீரை அணிகிற பொழுது என்ன சொல்லுகிறோம்? நீரை அணிகிற பொழுது நான் சிவனுக்கு அடிமை, நான் சிவனுக்கு அடிமை, நான் சிவனுக்கு அடிமை என்று நீர் பூசுகிறோம். நீர் பூசுகிறவரை பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியும்? ஓ, இவர் சிவனடியார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் சிவனுக்கு அடிமை அப்படின்னு தெரிந்து கொள்ளுகிறோம். நீர் பூச வேண்டும். கோயிலுக்கு வரும்போதும் பூசியிருக்கணும், கோயிலுக்குள்ளேயும் பூசணும். அங்கே தான் கொடுப்பாங்களே சார், நான் பூசிக்கிட்டே வரணுமான்னு கேட்கக்கூடாது. வரும்போதும் பூச வேண்டும், வந்தும் பூச வேண்டும். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவயான்
திருநீரே. ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே. திருநீர் அது பூசறதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கணும். இந்த திருநீர் நீங்க நல்லா கவனமா கேட்கணும். இப்ப திருமண் இட்டுக்கிறாங்க இல்லையா? திருமணம் இட்டுக்கிறாங்க, வைணவர்கள் திருமணம் இட்டுக்கிறாங்க, அது அவங்க சின்னம். ஆனா அந்த திருமண் பத்தி 4000 திவ்ய பிரபந்தத்தில் இல்லை, பிரபந்தத்தில் இல்லை. ஆனா திருநீர் பத்தி தேவாரத்தில் இருக்கு. சிறப்பு இல்லையா? அதை விட இன்னொரு சிறப்பு சொல்றேன். திருமண் பற்றி 4000 திவ்ய பிரபந்தத்தில் இல்லைங்கிறது இல்லை மட்டும் இல்லை, திவ்ய பிரபந்தத்தில் திருநீர் இருக்கு. திருமால் திருநீர் பூசினார்னு எழுதுறார் நம்மாழ்வார். கரிய மேனியில் வெளிய நீர் இட்டு அப்படின்னு சொல்றார். அப்ப திருமால் திருநீர் பூசியிருக்காருன்னு சொல்றார், அதை பெருமையாக சொல்றார். திருமாலே பூசுற பொழுது நாம பூச வேண்டாமா? பூசணுமா வேண்டாமா? பூசணும், நீர் பூசணும், நீர் நிறைய பூசணும், நீர் நிறைய பூசணும். நீர் பூசுகிறவர்களுக்கு பகை வராது. அந்த நீர் அவ்வளவு வலிமை உடையது. ஆக இந்த சமயத்திற்கே என்ன பேரு அப்படின்னா, இதுக்கு திருநீற்று நெறின்னே பேரு. இந்த சைவ நெறிக்கு என்ன பேரு? திருநீற்று நெறின்னே பேர். ஆகவே நம்முடைய சீவன் முத்தர்கள் அருளாளர்கள் அல்ல, அவர்களுக்கும் மேல அவர்கள் ஆனந்தத்தை அனுபவிப்பவர். மணிவாசக பெருமான் சிவபெருமான் இங்கே வந்த பொழுது குருந்த மரத்தடியிலே அவரை கண்ட பொழுது அவருடைய திருவடியிலே வீழ்ந்து பெருமானால் ஆட்கொள்ள பெற்றார். பெருமானால் ஆட்கொள்ள பெற்ற அந்த நிலையிலே முதலாக அவர் அருளி செய்த பதிகம் அல்லது அகவல், போற்றி திரு அகவல் என்று சொல்லக்கூடிய அந்த அகவலைத்தான் சொல்லுகிறார். பிறகு பல பதிகங்கள், சென்னிப்பத்து, அற்புதப்பத்து, அதிசயப்பத்து, இவையெல்லாம் பாடுகிறார். இப்ப இந்த பதிகங்களை எல்லாம் எடுத்து நீங்க அப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவையெல்லாம் ஒத்த மனநிலையிலே இருப்பது மட்டுமல்லாமல் வேறு எந்த செய்திகளும் அதில் இருக்காது, வேறு எந்த செய்திகளும் இருக்காது. அப்ப இந்த பதிகங்களை எல்லாம் பாடிக்கொண்டு அங்கே அவர் இருக்கிற காலத்திலே பெருமான் அவரை விட்டு சென்றதற்காக இந்த அடியார்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இவர்கள் செல்லுகிற பொழுது நம்மையும் அழைத்து செல்வார் என்று காத்திருக்கிற பொழுது அந்த அடியார்களையும் அழைத்து சென்று விட்டார். வாதவூரனுக்கு பின்னால் செய்தி வரும் என்று சொல்லிவிட்டார். பெருமான் செல்லுகிற பொழுது இவர்களை அழைத்து செல்லுகிற பொழுது தன்னையும் அழைத்து செல்வார் என்று எதிர்பார்த்திருந்த மணிவாசகருக்கு பெருத்த ஏமாற்றம் இருந்தது. அவர் தன்னை மறந்திருந்தார். தன் குடும்பம், சூழ்நிலை, பதவி, புகழ் எல்லாவற்றையும் மறந்திருந்தார். எதற்காக திரு ஆலவாயை விட்டு வந்தோம் என்பது கூட ஞாபகம் இல்லை ஈசனுடைய ஞாபகத்தில். பெருமானே இப்படி விட்டு சென்று விட்டீரே, எனக்கு தகுதி இல்லையோ, எமக்கு வினைகள் இன்னும் பாக்கி இருக்கிறதோ, அல்லது தேவரீர் எதிர்பார்த்த அளவிற்கு எனக்கு பக்குவம் இல்லையோ என்றெல்லாம் எண்ணி எண்ணி அழுது புலம்புகிறார். உத்தரகோசம் அங்கே செல்லுகிறார். அங்கேயும் என்னை விட்டெடுதி கண்டாய், கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெடுதி கண்டாய் என்று கதறுகிறார். அப்படி திரு உத்தரகோசமங்கையில் அவர் இருக்கிற பொழுதுதான் உத்தரகோசமங்கையில் வித்தக வேடம் காட்டிய இயல்பும் என்று குறிப்பிடுகின்றார்.
அவருக்கு திரும்பவும் ஆசிரிய கோலத்தை காட்டுகிறார். அங்கே பெருமான் அந்த ஆசிரிய கோலத்தை காட்டி ஒரு குறிப்பை தருகிறார். நீ திருப்பெருந்துறையிலே தானே இருக்க வேண்டும், எதற்கு உத்தர கோசமங்கை வந்தாய் என்கிற குறிப்பு கிடைக்கிறது. உடனே பெருமான் என்ன பண்ணுகிறார், ஆகா நம்மை ஆட்கொண்ட இடம் திருப்பெருந்துறை தானே, நம்மை அழைத்து செல்ல வேண்டிய இடமும் திருப்பெருந்துறை தானே, நாம் அங்கிருந்து இங்கே வந்து விட்டோமே, பெருமான் திருக்குறிப்பு தருகிறாரே என்று சொல்லி அந்த காட்சியை பார்த்த பிறகு மிகுந்து விரைந்து அவர் திருப்பெருந்துறை வருகிறார். நல்ல கவனமாக கேட்கணும். இப்ப அவர் எதற்காக மதுரையை விட்டு கிளம்பினார் என்று சொன்னால், குதிரைகளை வாங்குவதற்கு அரசனிடம் பணம் பெற்றுக்கொண்டு அதிகாரிகள், அலுவலர்கள், வீரர்கள் இவர்கள் புடைசூழ வந்திருக்கிறார். நடுவில் இவர் இப்படி வந்துட்டார். போய் இத்தனை நாள் ஆச்சு, செய்தி ஒன்றும் தெரியல. பாண்டியன் என்ன பண்ணுகிறான், ஒற்றர்களை அனுப்புகிறான். என்ன ஆச்சு போய் பாருங்க அப்படின்னு அனுப்புகிறான். சாமி இங்கே வந்துட்டார். எங்கே வந்தார், நேராக திருப்பெருந்துறை வருகிறார். செத்திலாப்பத்து அருளுகிறார், வாழாப்பத்து அருளுகிறார், கண்ணீர் விட்டு கதறுகிறார். சுவாமி எம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அங்கே இருந்து கண்ணீர் வடித்து அடைக்கலப்பத்து என்கிற பகுதியும் அருளுகின்றார். செழுங்கமலத்திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்தடியார் போயினர் உடன் யான் பாவியேன் புழுக்கன் குடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமிலா அழுக்கு மனத்தடியேன் உடையாய் உன் அடைக்கலமே செழுக்கமல திரளனின் சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்தடியர் உடன் போயினர். பழுத்த மனத்தடியர் உடன் போயினர். நான் இருந்துட்டேன். அவர்களை அழைத்து போகும்போது என்னையும் அழைத்து போவாய் என்று காத்திருந்தேன். பெருமாளே, நீ ஆட்கொண்ட பிறகு இந்த பூமியில எனக்கு என்ன வேலை? எனக்கு இங்கே எதுவும் தேவைப்படுகின்ற ஒன்று இல்லை. நான் இனிமேல் நீ ஆட்கொண்ட பிறகு இந்த உயர்ந்த ஆனந்த அனுபவத்தை பெற்ற பிறகு மற்ற இன்பங்கள் ஒரு பொருட்டாக இருக்குமா? மிகப்பெரிய இன்பத்தை அனுபவித்த ஒருவருக்கு மிக சொற்பமான இன்பமுடைய பொருள் அது கவர்ச்சியாக இருக்குமா? நான் மீண்டும் அரச பதவி வகிக்க முடியுமா? அரசாங்கத்திற்கு போக முடியுமா? இல்லை பாண்டியனுக்குத்தான் சேவகம் செய்ய முடியுமா? என்னை விட்டு விட்டு போய்விட்டீர்களே. பழுத்த மனத்தடியர் உடன் போயினர் யான் பவியேன் புழுக்கனுடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமேலா அழுக்கு மனத்தடியேன் உடையாய் உன் அடைக்கலமே. அருட்பத்து என்கிற பகுதியும் அருள் செய்கிறார். அப்பொழுது இப்ப இந்த பாடல் பகுதிகளை எல்லாம் ஆய்ந்து பார்க்கிற பொழுது பெருமான் தன்னை விட்டுவிட்டு போன அந்த ஆதங்கமும் அந்த குறைபாடும் அழுது புலம்புவது மட்டும்தான் இருக்கும். சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரி குழல் பனை முலை மடந்தை பாதியே பரனே பால் கொள்வெண்ணிற்றாய் பங்கயத்தயனும் மாலும் அறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. ஆதியே அடியேன்
ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருள். மணிவாசகருக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கு, வேற யாரும் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அதந்துவே அப்படின்னு. அதந்துவே அப்படின்னா அது என்னது? அது ஏன் கவலைப்படுற நீ? நான் வரமாட்டேன்னா, கூப்பிட்டு போக மாட்டேன்னா, அது என்ன? ஏன் என்ன புலம்பல் அப்படின்னு கேட்கறது. அது என்ன அப்படின்னு கேட்கறது அதந்துவே. அது எந்துவே. இந்த அது எந்துவேங்கிறது இன்னும் மலையாளத்தில் பழக்கத்தில் இருக்கு, புழக்கத்தில் இருக்குன்னு சொல்லுகிறேன். அது எந்துவே அப்படின்னா அது என்னது? இது ஏன் புலம்புற அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்லையா? அதாவது கொடுக்காட்டியும் இந்த நேரத்தில் கொடுப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம், இல்லை அவசரப்படாத வருவேன்னு சொல்லலாம். ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறிய என்று கதறுகிறார் அருட்பத்தில். என்ன பதிகம் பாடுகிறார்? அங்கேதான் பாருருவாய பிறப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும். இந்த சொல்ற வார்த்தைகளை எல்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும். என்ன பின்னால ஒரு பெரிய வாதம் உங்களுக்கு வைக்க போறேன். என்ன சொல்றார் சாமி? சாமி என்ன சொல்றாங்க, பாடல்கள்ல என்ன சொல்றாங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருருவாய பிறப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமானே செங்கமலம் மலர் போல் ஆருருவாய என் அறமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டு அருளே. கதறாருங்க, கதறாரு, கண்ணீர் விடுறார். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். மணிவாசகர் இப்ப எப்படிப்பட்ட மனநிலையில இருந்தாருங்கிறதுக்கு பாடல்கள்லாம் சொன்னேன், அருட்பத்து சொன்னேன், என்ன பதிகம் சொன்னேன், அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அடைக்கல பத்து சொன்னேன், இந்த பாடல்களை எல்லாம் சொன்னேன். இன்னும் ஒன்று ரெண்டு பாடல்கள் சொல்லுகிறேன் அவருடைய மனநிலை தெரிஞ்சுக்கிறது. பொய்யனே நகம் நெக புகுந்து அமுதூரும் புது மலர் கடல் இணையடி பிரிந்தும் கையானேன் இன்னும் செத்திலேன். இதை பிரித்ததுக்கு அப்புறம் இந்த துன்பத்தை எப்படி தாங்கினேன்னு எனக்கே தெரியல. இந்த துன்பம் தாங்க முடியாம இறந்தல்லவா போயிருக்க வேண்டும். எனக்கு கல் மனசு. பெருமான் இத்தனை தூரம் அருள் புரிந்து தன்னுடைய கருணையை காட்டிய பிறகு அவர் விட்டு சென்றார் என்றால் நான் இங்கே எப்படி இருந்திருக்க முடியும்? பிரிவிலேயே உயிர் போயிருக்க வேண்டாமா? போகல. கல்லு மனசு, கல்லு மனசு. கையனேன் இன்னும் செத்திலேன் அந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன். ஐயனே அரசே அருட்பெரும் கடலே அத்தனே ஐயன் மார்க்கு அறிவு ஒன்னா செய்யமேனியனே செய்வகை அறியேன் திருப்பெருந்துரை மேவிய சிவனே 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 செய்வதுண்டறியேன் சிவனே. இப்ப நீங்க எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். மணிவாசகருடைய மனநிலை உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா? என்ன இப்படி பார்க்குறீங்க? மணிவாசகருடைய மனநிலை புரிஞ்சுதா? எப்படி இருந்தாருன்னு தெரியுதா? எப்படி அழுதாருன்னு தெரிஞ்சுதா? எப்படிப்பட்ட மனநிலை இருக்காருன்னு தெரிஞ்சுதா? எப்போ சாமி வருவார், எப்போ கூட்டிட்டு போவார், எப்போ நாம் இங்கிருந்து போவோம், அப்படித்தானே மனநிலை. இந்த மனநிலையில இருக்கிற ஒருவர் கோயில் கட்டி இருப்பாரா? நீங்க தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு மனநிலை எப்ப வருவார், எப்ப கூட்டிட்டு போவார், எப்ப இங்க இருந்து கிளம்பலாம், நான் இன்னும் சாகாம இருக்கிறேனே, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேனே என்றெல்லாம் கதறிக்கொண்டு இருக்கிற ஒருவர் சிமெண்ட், ஜல்லி, கல்லு, பிளம்பரு, கார்பெண்டரு, எலக்ட்ரீஷியன்னு ஏங்க நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்குள்ளேயே நம்ம படுற பாடு. இவ்வளோ பெரிய கோயில் கட்டுறவருக்கு மனநிலைய இருக்குமாங்க இப்படி? இல்லைங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க.
இந்த மனநிலையில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னவருக்கு ஏங்க அப்பா வந்து சாயந்தரம் ஈவினிங் ஷோ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாலே மத்தியான சாப்பாடு சாப்பிட மாட்டான். அவர் ஒன்றும் சொல்ல, சாயந்தரம் ஷாப்பிங் போயிட்டு அப்படியே படத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பார். பையன் மத்தியானத்துன்னு சாப்பிட மாட்டான். டேய் சாப்பிட்றா, இல்லைம்மா எனக்கு பிடிக்கலம்மா வேண்டாம்மா. ஏன் அதை நினச்ச இதை வேண்டாம்மா. சாதாரண ஒரு உயர்ந்த இன்பத்தை நினைக்கிற பொழுது இந்த உண்ணுகிற உணவு இன்பத்தை நீக்குகிறானே, பேரின்பமாக இருக்கக்கூடிய சிவத்தை அனுபவித்த பிறகு இந்த பிரபஞ்ச இன்பம் தோன்றுமா? தோன்றது. இவர் போய் கட்டிட்டு இருப்பாருங்க. செங்கல் வந்துருச்சா, கருங்கல் வந்துருச்சா, கொத்தனார் வந்துட்டாரா, இதெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இந்த டென்ஷனில் இருப்பாரா அப்போ சிவபெருமான் வந்தால் கூட என்ன பண்ணுவார்? சரி கட்டடத்தில் பிஸியாக இருக்கிறான் இருந்துட்டு போகிறான்ட்டு போயிடுவார். ஞானிகள், அருள் நிலையில் இருக்கிற ஞானிகள் தூங்க மாட்டாங்க. ஏன்னா எப்போ வேணால் சாமி வருவார். சாமி வந்தாருன்னா தூங்கிட்டு இருக்கான்னா ஐயோ தூங்கிட்டு இருக்கிறான் அப்புறமா வரலான்னு போயிடுவார். அப்படின்னு நினச்சிக்கிட்டு தூங்க மாட்டாங்க. பிடித்திருந்து உனக்காக காத்திருந்தேன் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அப்ப பெருமான் இந்த கோயிலை கட்டியிருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. இப்போ பாயிண்ட் நம்பர் 2 சொல்லுவோம். மணிவாசகர் கோயில் கட்டியிருக்காருன்னு வச்சுக்குவோம். மணிவாசகர் கோயில் கட்டியிருக்காருன்னு வச்சுக்குவோம். என்ன கோயிலுங்க கட்டியிருப்பாரு? யாருக்கு கோயில் கட்டியிருப்பாரு? சிவபெருமானுக்கு தான் கட்டியிருப்பார். சிவபெருமானுக்கு தானே கட்டியிருப்பார். சரி, இப்போ திருப்பரந்துறையில் இருக்க கோயில் சிவன் கோயிலா? அங்கே சிவனுக்கு எழுச்சி இருக்குதா? அவர் வெளியில் வராரா? அவருக்கு உற்சவம் இருக்கா? அவர் வெளியில் கிளம்பி வராரா? அவருக்கு புறப்பாடு இருக்கா? அங்கே நந்தி இருக்கா? அங்கே பலிபீடம் இருக்கா? அங்கே கொடிமரம் இருக்கா? அங்கே சுற்றி வர கோஷ்டமூர்த்தங்கள் இருக்கா? என்னங்க ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க? இதில் எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி அது சிவன் கோயில் ஆகும்? இதில் எதுவுமே கிடையாது. நந்தி கிடையாது, பலிபீடம் கிடையாது, கொடிமரம் கிடையாது, சுற்றி வர சாமியை சுற்றி இருக்கிற கோஷ்டமூர்த்தங்கள் கிடையாது, புறப்பாடு கிடையாது. அப்ப யாருக்கு புறப்பாடுங்க? அந்த பக்கத்துல சத்தம் அல்ல. மாணிக்க வாசகருக்கு தான் புறப்பாடு. மாணிக்க வாசகர் தான் வருவாரு, அவருக்கு தான் உற்சவம். அப்ப என்ன கோயில் அது? சிவன் கோயில் இல்ல. என்ன கோயில்? மாணிக்க வாசகர் கோயில். ஏங்க அவர் கோயில் கட்டி இருந்தா சிவனுக்கு கட்டாம தனக்காக ஒரு கோயில் கட்டியிருப்பாரா? அவர் கோயில் கட்டியிருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? ஆலவாயில் எப்படி கோயில் இருக்கு, உத்தரகோசமங்கையில் எப்படி கோயில் இருக்கு, அந்த மாதிரி பார்த்து பலிபீடம் வச்சு, கொடிமரம் வச்சு, நந்தி வச்சு, கோஷ்டமூர்த்தங்கள்லாம் வச்சு சிவபெருமான் கோயில் மாதிரி கட்டியிருக்கணுமா இல்லையா? அப்ப அவர் கட்டலை. கட்டியிருந்தா சிவனை கட்டியிருப்பார். அவர் கட்டலைங்கிறது நிச்சயமாக தெரிகிறது. 2. சரி, கோயில் கட்டி இருந்தாருன்னு வச்சுக்குவோம். கண்ணு முன்னால கோயில் எழும்பிட்டு இருக்கு. அரசன் கொடுத்த பணம் எங்க போச்சுன்னு தெரியலன்ட்டு அரசன் அவரை கூட்டிட்டு வந்து எடுத்துட்டு போன பணத்தை என்ன பண்ண அப்படின்னு கேட்டு அவருக்கு தண்டனை வழங்குகிறான். அதுதானே கதையில் இருக்கு. கூப்பிட்டு வந்து பணத்தை என்ன பண்ணன்னு கேட்க. கோயில் கட்டி இருக்கும்போது கோயில் நிதர்சனமாக கண்ணுக்கு முன்னால தெரிகிற பொழுது பணம் எங்க போச்சுன்னு ஏன் கேட்கணும்? ஏங்க அவரை தொந்தரவு பண்ணணும்? பார்த்தாலே தெரியுது கோயில் வந்துருக்குது. அப்போ பணத்தை எடுத்து கோயில் கட்ட. சரி கோயில் கட்டிட்டீங்களா? பாண்டியனும் சிறந்த சிவபக்தன். இல்லாட்டி அவங்க கையில் அடி வாங்குவாரா? அவங்க கையில் தானே அடி வாங்கினாரு. என்ன அடி வாங்கினாரு? பெரம்படி வாங்கினது அவர்கிட்ட தானே வாங்கினாரு. அப்போ அவன் சிறந்த பக்தன், அவனு சிவபக்தன். அப்போ கோயில் கட்டியிருந்தா ஓஹோ பணத்தை எடுத்து கோயில் கட்டிட்டீங்களா, சாமிங்க வந்தாரா கேட்டிருப்பானே. அப்போ அவன் கூட்டிகிட்டு வந்து பணம் எங்கே போச்சுன்னு கேட்குறான்னா கோயில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அங்கே கோயில் இல்லை, மணிவாசகர் கோயில் கட்டல. சரி, மணிவாசகர் கோயில் கட்டி இருந்தால் அங்கே அவர் காலத்திற்கு பின்னால வந்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் யாருமே ஏன் பாடல? திருஞான சம்பந்தர் திருப்பெருந்துறை பாடல,
திருநாவுக்கரசர் பாடலை, சுந்தரர் பாடலை, என்னங்க மணிவாசகரை தவிர்த்து ஒருத்தரும் பாடலை. ஏன் திருப்பெருந்துறையை பின்னால் இருக்கவங்க பாடலைன்னு கேட்டால், அவர்கள் பாடுவது சிவன் கோயில்களைத்தான் பாடுவார்கள். அது சிவன் கோயில் அல்ல, அது மணிவாசகர் கோயில், அடியார்க்கான கோயில். அதனால பாடல் வரல. அப்ப இந்த விஷயங்களை இன்னும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் அடுத்தது ஒரு விஷயம், ஒழுக்க சீலரான மணிவாசகர் கோயில் கட்டணும்னு நினைச்சிருந்தா அரசன்கிட்டயே சொல்லி, பெருமானே இங்கே வந்தார், இங்கே ஒரு கோயிலை கட்டலான்னு சொல்லி கோயிலை கட்டியிருப்பாரே தவிர, அரசாங்க பணத்தை எடுத்து மிஸ்அப்ராப்ரியேஷன் அதை செய்வாரா? இப்போ நாம் செய்வோமா? நான் கூட ஒரு அரசாங்க உத்தியோகம் பார்த்தவன் தான். தினமும் காலையில் செக்கு கையெழுத்து வரும், 30 செக்கு அது கையெழுத்து போடுவேன். அப்படி ஒரு செக்கு கையெழுத்து போடும்போது பல அமௌண்ட்டுக்கு பல ஊர்களுக்கு செக்கு கையெழுத்து போட்டு வாங்குவாங்க. 10லேருந்து 10:30க்குள்ளே அவ்வளோ செக்கு கையெழுத்து போடுவேன். ஒரே ஒரு செக்கு நம்ம ஏரியாவில் இருக்கிற சிவன் கோயிலை கொஞ்சம் புதுப்பிக்கலான்ட்டு நான் ஒரு செக்கை போட்டு கிழிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கே என் சீட்டு கிழிஞ்சிருக்கும். செய்ய முடியுமா? நானே செய்ய மாட்டேனே, மணிவாசகர் செய்வாரா அந்த தப்ப? அரசாங்க பணத்தை எடுத்து கையாடல் செய்வாரா? செய்ய மாட்டார். ஒழுக்க சீலர் அப்படி செய்யவே மாட்டார், யாரும் செய்ய மாட்டார். சரி, மணிவாசகர் கோயில் கட்டி இருந்தால் அவர் திருவாசகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கோயில் கட்டியதை குறிப்பிட்டிருப்பாரா அல்லவா? அவர் குறிப்பிட்டிருக்கணுமல்ல கோயில் கட்டினு. எங்கேயுமே ஒரு அகச்சான்று கூட இல்லை. பல்வேறு செய்திகளை எல்லாம் சொல்றார். பாண்டியன் தண்டிச்சதை சொல்றார், குதிரை வந்ததை சொல்றார், நரியானதை சொல்றார், பெரம்படிப்பட்டதை சொல்றார், வந்திக்காக மண் சுமந்ததை சொல்லுகிறார். இவ்வளவு செய்திகளை சொல்லுகிறவர் கோயில் கட்டினதை சொல்லியிருக்க வேண்டாமா? கட்டி இருந்தால். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், அரசாங்க பணத்தை எடுத்து மணிவாசகர் கோயில் கட்டவில்லை என்பது தெரிகிறது. எனவே இந்த மன்றம் பல நூற்றாண்டுகளாக மணிவாசகர் மேல் சுமத்தி இருந்த மிகப்பெரிய பழியாக இருக்கக்கூடிய அரசாங்க பணத்தை கவர்ந்து கோயில் கட்டினார் என்பது பொய் குற்றம் என்று சொல்லி மணிவாசகரை குற்றமற்ற நிரபராதி என்று இந்த மன்றம் தீர்ப்பளிக்கிறது. இப்படி போற இடெல்லாம் தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கேயெல்லாம் போகிறனோ அங்கேயெல்லாம் இந்த ஒரு தீர்மானத்தை போட்டு, மணிவாசகர் கோயில் கட்டலை, அரசாங்க பணத்தை எடுக்கலை, அவர் கோயில் கட்டலைன்னு இவ்வளவு ப்ரூஃப் சொல்லி, இத்தனை குறிப்புகளை எடுத்து சொல்லி அவர் கோயில் கட்டி இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. எப்படி இப்படி ஒரு தப்பை அவர் மேலே அபாண்டத்தை சுமத்தி அவர் அரசாங்க பணத்தை எடுத்தார், கோயில் கட்டினார் என்று சொல்லி ஒரு அபாண்டத்தை சொல்லுகிறார்கள். அவர் கோயில் கட்டி இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை, அரசாங்க பணத்தை எடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை. கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், இந்த கருத்தையும் ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்போ அரசாங்க பணத்தை எடுத்து சிவபெருமானுக்கு கோயில் கட்டி இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ சிவபெருமான் என்ன பண்ணணும்? பணம் அவருக்கு வந்துருச்சா இல்லையா? பணம் வந்துருச்சா இல்லையா? அப்போ அவர் என்ன செய்யணும்? காட்டில் இருக்கிற நரியெல்லாம் மெனக்கட்டு குதிரையாக மாற்றினார்ல. காட்டில் இருக்கிற நரியெல்லாம் குதிரை, உண்மையாக குதிரைகளையே கொஞ்சம் கொண்டு வந்தா என்ன அந்த காட்டில் இருந்து? ஏமா, நிறைய மெனக்கட்டு குதிரையாக மாற்றினவர் அங்கே குதிரைகளையே எடுத்து அந்த குதிரை அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற நரிகளை எல்லாம் குதிரையாக மாற்றிருக்கார். சர்க்கஸில் இல்லாத ஒரே மிருகம் நரி மட்டும்தான். கரடி கூட மாற்றி கொண்டு வந்திருப்பான். புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், யானை இருக்கும், நரி இருக்காது. நரி யாருன்னு கேட்டால் நம்மாள். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அந்த நரியை கூட நான் மாற்ற வேண்டான்னு சிவபெருமான் காட்டினார். இந்த நரி மாதிரி இருக்கிற வயலை கூட நான் மாற்றுவேன்ட்டு எல்லா நரியும் குதிரையாக மாற்றி அதுங்கள்லாம் அப்படி இந்த முக்கணின்னு இருக்கும்ல அதெல்லாம் மாட்டி எல்லா குதிரைகளையும் கூட்டு வந்துருக்கு.
எல்லா குதிரையும் பார்த்து பாண்டியனுக்கு ஒரே சந்தோஷம். வந்து பார்த்துட்டு இந்த குதிரைகளை எல்லாம் அப்படி பார்க்கிற அந்த சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன், இன்னும் கதை பிரகாரம் பின்னால் தான் வரும். இந்த குதிரைகளை எல்லாம் அப்படி பார்த்தா நிமிர்ந்து பார்க்குற குதிரைகள்லாம் பார்த்தா ஒன்று ஒன்றும் இவ்வளோ உயரம் இருக்கு. கழுத்து வலிக்குது குதிரையை பார்த்தா. அதையே பார்த்துட்டு இருக்கிறான். ஓட்டு வந்து அவங்கள பார்க்கல, குதிரைகளே பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா எப்போவுமே டூப்ளிகேட்டுக்கு கவர்ச்சி ஜாஸ்தி இல்லையா? ஒரிஜினலை விட டூப்ளிகேட்டுக்கு கவர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும். நரி இல்லை, இப்போ அது குதிரையாக வந்திருக்குல்ல, அதனால் எல்லாம் அப்படி தான் இங்கே நரிகளை குதிரைகளை காட்டுறாங்க. அதை பார்த்து நம்ம ஆளுங்கள்லாம் ஆன்னு பார்க்குறாங்க. கவர்ச்சி எங்கே இருக்கும்னா டூப்ளிகேட்டில் தான் இருக்கும், ஒரிஜினலுக்கு கவர்ச்சி இருக்காது. இவர் அப்படியே பார்த்துட்டு இருந்தால் மணிவாசகர் இப்படி பார்க்குறாரு. இந்த குதிரைகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவர் பார்க்குறாரு, நம்ம சிவபெருமானி எங்கே வந்திருக்கிறார், குதிரைகள்லாம் வந்திருக்குது அப்படின்னு பார்க்குறார். இந்த நரியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுங்களுக்கு இந்த கொள்ளை கொடுத்து எல்லாத்தையும் நிற்க வைக்கிறாங்க. எல்லா நரியும் டென்ஷன் ஆகிடுச்சு. ஏயா ட்ரெஸ்ஸை தான் உருவத்தை தான் மாற்றுறீங்கன்னு பார்த்தா டயட்டையே மாற்றுறீங்களடா. நான் எப்போ வெஜிடேரியன் ஃபுட்டு நாங்கள் சாப்பிட்ருக்கோம், எங்களுக்கு கொண்டு போய் கொள்ளு வைக்கிறீங்களேன்னார். அங்கே இருந்த வீரர்கள்லாம் யாருன்னு கேட்டால் குதிரையை ஓட்டி வந்த வீரர்கள்லாம் பூதகணங்கள். அந்த பூதகணங்கள் தாம் பூதகணங்களையே எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு போட்டு விட்டு, அதுங்கெல்லாம் முழங்காலுக்கு கீழே ட்ரெஸ்ஸு போட்டதே கிடையாது. அத்தனைக்கும் நல்ல ஃபுல் காஸ்டியூமு எல்லாம் போட்டு ஜம்முன்னு வந்திருக்குது. எல்லாம் அழகழகாக நிற்கிது. இதில் நம்ம சிவபெருமான் யாருன்னு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தார். நம்மளை தேடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டார் சிவபெருமான். அவர் ஓட்டிட்டு வந்த குதிரை மட்டும்தான் ஒரிஜினல், மித்ததெல்லாம் நரி. அவர் ஓட்டு வந்தது வேத குதிரை, அதை மட்டும்தான் ஒரிஜினலு. அது அப்படி வந்தார், நம்மளை அப்படி தேடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டார். அப்படி தெரிஞ்ச உடனே மணிவாசகர் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தார், தேடுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணார், தான் குதிரையினுடைய முக்கணியை அப்படி சரி பண்ணுற மாதிரி அப்படின்னு ஒரு கணப்பு கணிச்சார். கணிச்ச உடனே உடனே மணிவாசகர் அப்படி பார்க்குறாரு. அவரை பார்த்த உடனே என்ன பண்ணார், இந்த குப்பாயங்கிற அந்த ஆடையை அப்படி நீக்கி காட்டினார். முக்கணி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் வந்திருக்கார். ஆர்டர் பாண்டியனுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா ராத்திரி எல்லாமே நரியாக போகுதுங்க, அண்டர் கிரவுண்ட் ஒர்க்குன்னு தெரிஞ்சுக்குவான். அதனால் சத்தம் போடாமல் இந்த நரிகள். இப்போ நான் கேட்குறேன், பணம் வந்துருச்சுன்னு சொன்னால் எதுக்கு டூப்ளிகேட்டு குதிரைங்களை நரிகளை கொடுக்கணும்? அவர் பணம் தான் அவருக்கு வந்துருச்சு இல்லை. பாண்டியன் வந்து அவனுடைய பணம் எங்கே போச்சுன்னு தானே கேட்குறான். அவனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டு பணம், அதை எடுத்துகிட்டு போய் என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். அவனுக்கு என்கிட்ட தான்ப்பா வந்தது, கோயில் கட்டிட்டார், இந்த அதுக்கு பதிலாக உனக்கு குதிரை அப்படின்னு கொடுத்துருக்கலாம் இல்லையா? நிறைய கொடுத்துருக்குறது. அவர் நரியையே அனுப்பிச்சார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு கோயில் கட்டலை, பணம் அவருக்கு வரல. வந்திருந்தா கொடுத்துருப்பாரு, வரலையே, கோயிலே கட்டலை. அப்போ அந்த பணம் எங்கே போச்சு? அதைத்தான் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறார். பணம் எங்கே போச்சுன்னா, நீ குதிரைன்னு நினச்சிட்டு இருக்கிறியே, அது நரிங்கன்னு தெரியுற மாதிரி நீ அதிகாரிகள் நினச்சி அனுப்பிச்சியே, அவங்க கையில் வச்சுருந்தாங்களே பணத்தை, இவர் உள்ளது வந்ததுக்கப்புறம் அந்த பணம் என்னாச்சு, அதிகாரிகள் என்ன ஆனாங்கன்னு நீ கேட்டியா என்று நரிகளை அனுப்பிச்சு கேட்டார். இப்போ நரியை அனுப்பிச்சதுக்கு என்னன்னு கேட்டால், எத்தனையோ திட்டம் போட்டாலும் நடுவில் இருக்கிறது அங்கே தானே போகுது. அப்போ அதிகாரிகள் என்ன செய்தார்கள்? அவர்களை காட்டுறதுக்குத்தான் குதிரை மாதிரி நரிகளை கொண்டு வந்தார். ஆகையினாலே மணிவாசகர் கோயில் கட்டவில்லை, அரசாங்க பணத்தை எடுக்கவும் இல்லை, அந்த மனநிலையிலேயும் இல்லை. அவர் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார். அங்கிருந்து வந்து அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார். இது தெள்ளத்தெளிவாக வரலாற்றை ஆய்ந்து பார்க்கிற பொழுது நமக்கு தெரிகிற செய்தி, அந்த பணத்தை ஒரு சாதாரண மனிதன் கூட அரசாங்க பணத்தை எடுக்க அஞ்சுவான். அப்படி இருக்கிற பொழுது ஒழுக்க சீலராக இருந்த மணிவாசக பெருமான் கோயில் கட்டுவதற்காக அந்த பணத்தை எடுத்தார் என்பதை நம்புவதற்கு இல்லை.
அவர் அந்த பணத்தை எடுத்து கோயில் கட்டியிருந்தால் சிவபெருமானுக்கு கோயில் கட்டியிருப்பாரே தவிர தனக்காக ஒரு கோயில் கட்டி இருக்க மாட்டார். சிவபெருமான் கோயில் அல்ல அந்த கோயில். இன்னும் நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். திருப்பெருந்துறை என்கிற பெயர் நம்முடைய இந்தியா மேப்லேயே கிடையாது. இந்தியா மேப்லேயே கிடையாது. அந்த பேர் கெசட்லேயே கிடையாது. திருப்பெருந்துறைங்கிற பேர் கெசட்ல கிடையாதுங்க, எதுலேயும் கிடையாது. அந்த ஊருக்கு பேர் ஆவுடையார் கோயில்னு தான் பேர். கெசட்டில் ஆவுடையார் கோயில் தான் இருக்கும், மேப்லேயும் ஆவுடையார் கோயில் தான் இருக்கும், திருப்பெருந்துறைன்னு இருக்காது. இந்த திருப்பெருந்துறைங்கிற பெயர் இருக்கே, அது மணிவாசகர் வைத்த பெயர். அடியார்கள் மட்டுமே அந்த பெயரை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக திருப்பெருந்துறை என்கிற திருப்பெயரை தந்தவர் மணிவாசகர். அடியார்களுக்கு மட்டும்தான் தெரியும் திருப்பெருந்துறைன்னா, அவங்க மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. நீங்கள் அறந்தாங்கியில் போய் திருப்பெருந்துறை எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒரு ஊரே இல்லைன்றுவான். ஆவுடையார் கோயில்னு கேட்டால் தான் தெரியும். அறந்தாங்கியம் போகிறீங்க அந்த ஊரில் இருக்கிறவங்கள. அப்போ இந்த திருப்பெருந்துறை என்பது மணிவாசகர் அந்த ஊருக்கு பெயர் வைக்கிறார். முதல்ல பெருமான் அந்த திருவடி கோயிலில் வழிபாடு செய்கிற பொழுது திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார். அதில் சொல்லுகிற பொழுது பெயர் வைக்கிறார். அப்பொழுதுதான் முதலாக பெயர் வைக்கிறார். திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி என்று பெயர் வைக்கிறார். ஆகையினாலே மணிவாசக பெருமான் அந்த மனநிலை விட்டு சென்ற இறைவன் தன்னை அழைத்து போக வேண்டும், தன்னுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். இனிமே அவருக்கு எது கொடுத்தாலும் அது அவருக்கு இல்லையா சமானமாகாது. உனக்கு திரும்பவும் அரச பதவி கொடுக்குறேன், உனக்கு திரும்பவும் அமைச்சர் பதவி கொடுக்குறேன், உனக்கு திரும்பவும் அதை கொடுக்குறேன்னா அதுக்கெல்லாம் ஈடாகுமா? பெருமானே எதுவும் வேண்டாம். பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே. பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே. ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக 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 என்று அருள் புரியாயே. சுவாமி, இந்த பூமியில் பிரபஞ்சத்தில் எனக்கு வேணுங்கிறது எதுவும் இல்லை. ஏதாவது வேணும்னு கேட்குறவங்களே இங்கே வைய, வேணாங்கிறவங்கள உன்கிட்ட கூட்டிக்க வேண்டியது தானே. எதுவும் இங்கே வேண்டான்னு சொன்ன பிறகு எனக்கு என்ன சாமி இங்கே வேலை, இங்கே இருன்னா எங்கே ஒன்று வேணும். பிரபஞ்சத்திலே பற்று கொண்டு இருக்கிறவர்கள் பிரபஞ்சத்திலே இருப்பதும் மீள மீள பிரபஞ்சத்திற்கு வருவதும் இயல்பு. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். எனக்கு பிரபஞ்சத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கிறது, நான் அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது என்று சொன்னால் மீள மீள நான் இங்கே வந்துதான் தீர வேண்டும். ஏனென்றால் நான் என்னுடைய ஆசைகளுக்கு தக்கவாறு தான் எனக்கு பிறப்புகள் அமைகிறது. எதை வேண்டி பெற வேண்டும் என்று நான் கருதுகிறேனோ அதை பெறுவதற்காக நான் பிறப்பெடுத்து வருகிறேன். இப்பொழுது இந்த பிறவியிலே நமக்கு என்னென்னலாம் கிடைக்கிறதோ அத்தனையும் நாம் முன்பு இறைவனிடம் வேண்டும் என்று கேட்டவை. கேளாதது தரமாட்டார். நாம் கேட்டிருக்கோம், அதை கொடுத்தார். அதனோடு சேர்த்து என்ன கேட்டிருக்கோம்? பெருமானே உன் கோயிலுக்கு வரணும், திருநீர் பூசணும்னு கேட்டிருக்கோம். அதனால தப்பிச்சோம். அதனால தான் நமக்கு கொடுத்துருக்கார். எத்தனையோ பேர் கோயிலுக்கு வரதில்லை, திருநீர் பூசுறது இல்லையே. அவங்க கேட்கல, கொடுக்கல. நம்ம கேட்டோம், கொடுத்தார். அப்படித்தானே? அதுதான் உண்மை. பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே
பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே. ஆரொடு நோகேன் ஆர்க்கடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்ற அருள் புரியாய். அழுது புலம்பிய திருப்பெருந்துறை ஒற்றர்கள் வருகிறார்கள். வந்து பார்த்தா வாத ஊரர் அடையாளமே தெரியல. எப்படிப்பட்ட முதலமைச்சராக கம்பீரமாக இருந்தார். உயர்ந்த ஆடைகளை உடுத்திக்கொண்டு உயர்ந்த ஆபரணங்களை உடுத்திக்கொண்டு தலைப்பாகை அணிந்து மிடுக்கோடு இருந்த மணிவாசகரா இது வாத ஊரரா இவர் இப்படி இருக்கிறாரே வியப்போடு பார்க்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், அரசர் அனுப்பிவிட்டு நாங்கள் வந்து இருக்கிறோம். சரி, தாங்கள் குதிரை வாங்குவதற்காக பணம் எடுத்து வந்தீர்களாமே, அது என்ன ஆயிற்று என்று கேட்டார். வாதவூரர் திரும்பி கேட்டார், எந்த குதிரையினர்? என்னடா அது, இவருக்கு எங்கிருந்து தொடங்குறதுன்னே தெரியலையே. நீங்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது குதிரை வாங்குவதற்காக கிளம்பிய பொழுது கஜானாவில் இருந்து நீங்கள் எடுத்து வந்த பணம் நான் எப்போ எடுத்து வந்தேன்னு கேட்டார். அவருக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. இப்போ எல்லாம் சிவன் தான் ஞாபகம். சிவன் திரும்பி திரும்பி சிவன் எப்பொழுது வருவார், எப்பொழுது ஆட்கொள்வார், எப்பொழுது அழைத்து போவார்ங்கிறதுல தான் கவனம். இந்த சூழ்நிலையில் நாங்கள் செய்யக்கூடியது வேறு எதுவும் இல்லை. தங்களை உடன் அழைத்து வர வேண்டும் என்று அரசர் உத்தரவு. தக்க பதில் வரவில்லை என்றால் வாத ஊரரை இங்கே அழைத்து வந்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். தாங்கள் வந்துவிட வேண்டும். வேறு வழி இல்லை. சரி, கிளம்பிட்டார். திருவடி கோயிலை வலம் வருகிறார். கண்ணீர் விடுகிறார். பெருமானே, நீ வந்தாய், நீ போனாய், அடியாரையாவது விட்டு சென்றாய், ஆதரவோடு இருந்தேன். அடியாரும் போயினர், இந்த திருவடி கோயிலாவது இருக்கிறதே என்று இருந்தேன். இப்பொழுது இதையும் விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை. வினை என்போல் உடையார் யார் என்று கண்ணீர் விட்டு கொண்டே போகிறார். ஆலவாய் வந்து சேருகிறார்கள். பாண்டிய மன்னன் ஏதாவது சொன்னாரா? அவர் ஏதும் சொல்லுகிற நிலையில் இல்லை. அப்படியானால் அவரை வீட்டிலேயே காவலில் வையுங்கள், ஹவுஸ் அரெஸ்ட். அவர் என்ன இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சராக இருந்தவர், ஆகையினாலே அவரை நீங்கள் மெதுவாக விசாரியுங்கள் என்று சொல்லிவிட்டார். எனவே அவர்கள் ஒவ்வொரு நாளாக வந்து கேட்கிறார், பெருமானே நீங்கள் சொல்லுங்கள், அந்த பணம் என்ன ஆயிற்று, அந்த பணம் என்ன ஆயிற்று என்று கேட்கிறார்கள். அவருக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. கோயில் இருந்திருந்தா ஏன் கேட்கணும்? கோயில் இல்லை. கலந்து நின்னடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன், புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னாள். தன்னுடைய இல்லத்திலே அமர்ந்து பெருமான் சிவபெருமானை நினைந்து கண்ணீர் உகுக்கின்றார். கலந்து நின்னடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன், புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர்பின்னாள். உலர்ந்து போனேன் உடையானே உலவாய் இன்பச் சுடற்காண்பான், அலந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற உன் அடியேற்கே என்று கண்ணீர் விட்டு அங்கே இருக்கிறார். அப்ப திரு ஆலவாயில சில பதியங்கள் அருளி செய்திருக்கிறார். பெருமான் திருப்பெருந்துறையில இருந்திருக்கிறார். திரு ஆலவாய்க்கு வந்து அங்கே சற்று காலம் இருந்திருக்கிறார். ஆலவாயில இருந்ததற்கான சான்றுகளை சொல்லுகிறார். பிட்டுக்கு மண் சுமந்ததை சொல்லுகிறார், நரி குதிரையானதை சொல்லுகிறார். இதெல்லாம் நடந்தது மதுரையில் தானே, ஆலவாயில தானே. அப்போ ஆலவாயில் அவர் இருந்திருக்க வேண்டும் அல்லவா?
அப்ப ஆலவாயில பாடிய பதிகங்களாக நமக்கு ஏன் இல்லை? ஆலவாயில பாடிய பதிகங்கள் இருக்கணுமே, ஏன் இல்லை ஆலவாய் பதிகங்கள்? அவர் ஆலவாயில இருந்திருக்கிறாரு. அப்ப இந்த புணர்ச்சி பத்து, அதற்கு முன்னால பார்த்தோமே இந்த பிரார்த்தனை பத்து, இதெல்லாம் ஆலவாயில் பாடியது. ஏன்னா இதுல திருப்பெருந்துறையில வல்ல, இந்த பதிகங்கள்ல தில்லையும் வல்ல. சுடற்பொற்குன்றை தோளாமுத்தை வாழா தொழும்புகந்து கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரமன் தடைபட்டு இன்னும் சாரமாட்டான் தன்னை தன்னை தந்த என்னாரமுதை புடைப்பட்டிருப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்து. புணர்ச்சி பத்து அருளுகின்றார். புணர்ச்சி பத்து அருளி இருக்கக்கூடிய இடம் திரு ஆலவாய் தான். அங்கதான் அருளி இருக்க முடியும். நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்தும் நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. குழைத்த பத்து அங்க பாடினதுதான், திரு ஆலவாயில பாடினது. வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டியாது அருள் செய்தாய் அதுவே நானும் வேண்டினல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உன்றன் விருப்பன்றே. நாம பெருமான் கிட்ட வேண்டுகிற பொழுது, பெருமானே எனக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு விருப்பம் இருக்கோ அதை தேவரீர் தந்தா போதும். எனக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை நீர் தரணும்னு அவசியம் இல்லை. உமக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை தேவரீர் எனக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு கேட்டவன்னு வச்சுக்கோங்க, we are quite out of danger. ஏன்னா நாம் எதையெல்லாம் விரும்பி கேட்குறோமோ அதனாலெல்லாம் நமக்கு சிக்கல் பின்னால் நிச்சயமாக உண்டு. நாம் கேட்டு பெறுகின்றவற்றால் பெருமான் கொடுத்தாலும் கூட அவற்றால் நன்மைதான் விளையும் என்று சொல்லுவதற்கில்லை. நாம் ஒன்று கேட்குறோம், அவர் கொடுக்கிறார், அவர் தானே கொடுத்தார், அதனால் அதில் நன்மைதான் விளையும் என்று சொன்னால் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. நீ கேட்டால் கொடுத்தாச்சு, அதில் என்ன வருதோ அது நீ தான். அப்படித்தானே? காரணேஸ்வரர் பெருமான்ட்ட ஒரு தம்பதியர் வந்து, பெருமானே பெருமானே எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடு, பெருமானே எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடு, பெருமானே எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டாங்க. காரணேஸ்வரர் கொஞ்சம் டிலே பண்ணி பார்த்தார், இவன் விடுறதா இல்லை, எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடு அப்படின்னு கேட்டான். கொடுத்துட்டார். சரி போ. 22 வருஷம் ஆச்சு. திரும்ப அதே தம்பதி வந்து விழுந்து, காரணேஸ்வரா இப்படி ஒரு பிள்ளையை ஏன் கொடுத்த? வேணும்னு கேட்டதும் அவங்க. இப்போ எதை வேணும்னு கேட்டு பெறுகிறோமோ அதனால் என்ன வரும்னு நமக்கு தெரியாது. எதை கொடுத்தாலும் நாம் கேட்டு கொடுப்பதை திரோபவ சக்தியால் கொடுப்பார். அதுக்கு திரோபவம்னு பேர். திரோபவத்தால் கொடுத்தார். திரோபவங்கிறது மறைப்பு சக்தின்னு பேர். நாம் எதையாவது கேட்டு பெற்றால் திரோபவத்தால் கொடுப்பார். அவரை கேட்டால் திருவருளால் தருவார். எது திருவருளால் தருகிறாரோ அதில் சிக்கல் இல்லை. எதை திரோபவத்தால் தருகிறாரோ அது சிக்கல். கேட்கறது கூட ஜாகிரதையாக கேட்கணும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ. அதுக்கு என்ன பொருள் எழுதுறாங்கன்னா, வேண்டத்தக்கது, எனக்கு எதெல்லாம் வேண்டுங்கிறது நீ அறிவாய் அப்படின்னு எழுதுறாங்க. வேண்டத்தக்கது
எது வேண்டத்தக்கது, எனக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீ அறிவாய் இல்லையா. 1ஆம் தேதி வந்துருச்சு, நாடார் கடையில் போய் ஐயா வீட்டுக்கு சாமான்லாம் அனுப்பிச்சிருங்க. என்ன சாமான் அனுப்புறது? என்னங்க மாதம் மாதம் அனுப்புறது சாமான் தானே. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. பருப்பு எவ்வளவு, அரிசி எவ்வளவு, என்ன உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும். அப்படி நாடார் கடையா என்ன அவர்? வேண்டத்தக்கது அறிவோயினா எனக்கு என்னென்ன வேணும்னு உனக்கு தெரியும், அது அப்படியே குடுசாமின்னு அர்த்தம் இல்லை அதுக்கு. அப்படி கேட்க மாட்டார் மணிவாசகர். வேண்டத்தக்கது அறிவோயினா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் வேண்டத்தக்கதுன்னு ஒரு பொருள் இருக்கு என்று சொன்னால் அது எது தெரியுமா? அறிவோய், ஞான பொருளே நீ. வேண்டத்தக்கது நீ. நான் கேட்டு பெற வேண்டிய ஒரு பொருள் உண்டு என்று சொன்னால் அது உன்னைத்தான் கேட்க வேண்டும். ஒரு பொருளை அனுபவிப்பதற்காக சிவனிடம் நிற்கக்கூடாது, சிவனை அனுபவிப்பதற்காக சிவனிடம் நிற்க வேண்டும். அதுதான் இன்பம். ஆகையினாலே அதை சொல்லுகிறார் பெருமான். ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்கா எம் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்தான் கெட்டது இறங்கிடாய் என் தோள் முக்கண் எம்மானே. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாதருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டு என்னில் அதுவும் உன்றன் விருப்பன்றே. இதெல்லாம் ஆலவாயில பாடிய பதிகங்கள். அங்கேதான் ஆசைப்பத்தும் பாடுகிறார். பெருமானே, மீண்டும் அந்த திருப்பெருந்துறை நாள் வராதா? நான் பிரிந்து இங்கே இருக்கிறேனே, உன் திருவடி கோயிலையாவது தரிசிக்கின்ற பேரு கிடைக்காதா என்று அழுது இருக்கின்றார். அப்பொழுது திடீரென்று காவலாளிகள் ஓடி வந்து அரசரிடம் சொல்லுகிறார்கள், அரசே, ஊர் எல்லையிலே குதிரைகள் எல்லாம் வந்து நிற்கின்றன. என்ன குதிரைகளா? ஆம் அரசே, குதிரைகள் வந்து நிற்கின்றன, நமக்காக வந்த குதிரைகளாம் என்று சொன்ன உடனேயே அரசன், ஆகா, குதிரைகளை வாங்கிவிட்டு ஒன்றும் தெரியாதவர் போல் நம்முடைய வாத ஊரர் இருந்திருக்கிறார், வாத ஊரரை சிறைமிட்டு அடைத்து வாருங்கள் என்று சொல்லி அந்த குதிரை இருக்கிற இடத்துக்கு வந்தார்கள். குதிரைகளை பார்க்கிறார் பாண்டிய மன்னன். அந்த குதிரையை ஓட்டி வந்த அந்த குதிரை வீரன் அந்த குதிரைகளை எல்லாம் ஒப்படைத்து விட்டு கிளம்பி போய்விட்டார். வாத ஊரரை இனிமேல் சிறை வைக்க வேண்டாம், அவர் சுதந்திர புருஷராக அவருடைய வீட்டிலே இருக்கட்டும் என்று விட்டு விட்டார். இரவு நேரம், நள்ளிரவு, அத்தனை நரியும் இன் ஃபுல் டென்ஷன். திடீர்னு எல்லாம் நரி ஆயிடுச்சு. குதிரைகள்லாம் ஏன்னு ஒரு உதறி கட்டி இருந்த லாயத்தை அறுத்து பசி காலையிலிருந்து வெறும் கொள்ளா கொடுக்குறானுங்க பாவிங்க. பார்த்தா பக்கத்தில் குதிரைங்க முடுக்கு முடுக்குன்னு நிற்கிது. இந்த நரியில் என்ன பண்ணோம்? எல்லாம் சமைச்சு சாப்பிடணுமா நினைக்கும். கிடைச்சதை புடிறான்ட்டு அப்படியே பிடிச்சி கதறி கொத்தறி எடுத்து சாப்பிட்டு எல்லாம் ஊன்னு ஊழையிட்டு எல்லாம் ஊருக்குள்ளே ஓடுது. பாண்டியன் நல்ல நிம்மதியாக எல்லா குதிரைகளும் வந்திருக்குது. நம்ம லாயத்தில் நிறைய குதிரைகள் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 520 530 எண்ணிட்டே இருக்கும்போது ஊன்னு ஊழ. ஆகா, குதிரைகள் சத்தம் கேட்கணும்னு பார்த்தா நரி ஊழையிற. நம்ம நாட்டில் நரி ஊழையிற சத்தமா என்ன இது அப்படின்னு வந்தால் தெருவெல்லாம் நரிகள் ஓடுது, காற்றை நோக்கி ஓடுது. ஓடி வருகிறார்கள் வீரர்கள். அரசே, நாம் மோசம் போய்விட்டோம். வந்திருந்தவை எல்லாம் குதிரைகள் அல்ல, அத்தனையும் நரிகள். அந்த நரிகளாகி ஏற்கனவே நம் லாயத்தில் இருந்த குதிரைகளை எல்லாம் கடித்து குதறி விட்டு ஓடிவிட்டன. வந்தவன் மோசக்காரன்.
அவன் குதிரை வீரன் அல்ல என்று சொன்னார். ஏமாற்றப்பட்டு விட்டோமா? அப்படியானால் அவன் யார் என்று கண்டுபிடிங்கள். அரசே, அவனுக்கும் நம்ம வாத ஊரருக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். ஆகையினாலே நாம் வாத ஊரரை தக்கபடி விசாரிக்க வேண்டும். விசாரியுங்கள். இப்போ அரசனுக்கு படு டென்ஷன். முன்ன கொஞ்சம் சாஃப்டா இருந்தான். வீரர்கள் வருகிறார்கள், கடும் கோபம். வாத ஊரரை வந்து பிடிக்கிறார்கள். என்ன இந்த ராத்திரி நேரத்தில் எழுத்திரி, யார் இந்த குதிரை வீரன்? ஓ, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? சிவபெருமான் தான் குதிரை வீரன். எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அவங்களே குதிரைகள்லாம் கடிபட்டு போய் கிடக்கும்போது, ஆனால் அவர் உண்மையைத்தான் சொல்றாரு. அவர் உண்மையைத்தான் சொல்றாரு. வாத ஊரரே, எங்களிடம் விளையாட வேண்டாம். மன்னன் மிகவும் கோபத்தில் இருக்கிறார். நீங்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டு விடுவீர்கள். வந்தவன் யார்? அப்பா, திரும்ப திரும்ப சொல்றேனப்பா, வந்தது சிவபெருமான்பா. அவர் தான் வந்தார். எல்லாத்துலேயும் வரிசை அந்த பக்கம் ஓரமாக நின்னார் பாரு. அவர் தான் இந்த குதிரையெல்லாம் அழிச்சு அவர் தான் கூப்பிட்டு வந்தார்ப்பா, சிவபெருமான். சரி, இவர் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டார். கடுமையாக தண்டித்தார்கள். அடுத்த நாள் காலையில் வைகை நதி கரையிலே கொண்டு போய் நிறுத்தி, சுடு மணலிலே நிறுத்தி வைத்து செங்கற்களை எடுத்து தலையின் மேல் ஏற்றினார்கள். கடுமையான தண்டனை. நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. அன்றே என் ஆவியும் உடலும் உடமையும் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. ஒன்னும் சொல்ல, சிவசிவா சிவசிவா சிவசிவா. தாங்க முடியல. வைகை நதி பெருக்கெடுத்து ஓடி கரையை உடைத்து கொண்டு வந்தது. உடனே வீரர்கள் எல்லாம் சென்று முறையிட்டார்கள். இவரை உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, காவலில் வச்சுட்டாங்க. வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து விட்டது. கரையை அடைக்க வேண்டும். வீட்டுக்கு ஒருத்தரை கூப்பிடு. அங்க ஒரு வந்தி கிழவி இருந்தார். நேரா இவரே வந்திருப்பார். சாமி அங்க ஒரு 2 in 1 பண்ணார். அங்க ஒரு பக்தை ஏற்கனவே காத்துக்கிட்டு இருக்கு, பக்குவ ஆன்மா. அதுக்கும் அருள் செய்யணும் இல்ல? அதனால அந்த வீதி வழியா வருகிறார். காலையில வீரன் வந்து மிரட்டிட்டு போயிருந்தான். கிழவி, வீட்டுக்கு ஒருத்தர் வரணும். நானே கிளவிப்பா, நானே புட்டு செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கிறேன், நான் எப்படிப்பா? அதெல்லாம் தெரியாது. வீட்டுக்கு ஒருத்தர் வரணும். நீ ஒண்டி இருந்தா நீ மட்டும் வா. நான் வந்துட்டா புட்டு யாருப்பா? புட்டாவது கிட்டாவது வந்து சேர். இப்படி மிரட்டிட்டு போறானே, நான் என்ன பண்ணுவேன்? அப்படி அவன் போனா இந்த பக்கம் வர்றார். கூலியாள் வேணுமா? கூலியாள் வேணுமா? கூலியாள் வேணுமா? கூலியாள் வேணுமா? வேற பக்கமே போக மாட்டேங்கிறார். இந்த வீட்டை கடந்தே 2 தடவை அலைகிறாரு. ஏன் கூப்பிடுவான்? இந்த அம்மா அந்த வருத்தத்திலேயே இருந்தாங்க. இவர் வீட்டை கூலியாள் வேணுமா? கூலியாள் வேணுமா அப்படின்ட்டு. கூலியாள்னு கேட்கிறான் யாரோ ஒரு பையன். வெளியில முடியாது. தக தகன்னு ஒரு ஆள் நிற்கிறார். குடிங்கையாய் வையை, வையை குடிங்கையாய் ஒழுகு கங்கை, அரற்குழல் பிரிவினாற்றாது அன்பினால் அவளை காண்பான். மரக்கயல் நெடுங்க நாளை வஞ்சித்து வடிவம் மாறி புறப்படுவாரை போல போதுவார் போதமூர்த்தி. ஒரு அழுக்கு வேஷ்டி. சிவன் கோயில சிவனுக்கு அழுக்கு வேஷ்டிக்கு பஞ்சமா? ஒரு அழுக்கு வேஷ்டி கட்டிக்கிட்டு ஒரு சும்மாடு, அதுக்கப்புறம் அந்த மண்ணள்ளி கொட்டுற ஒரு சின்ன கோடலி, அதுக்கப்புறம் ஒரு கூடை, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வர்றார். தம்பி, சொல்லுங்க பாட்டி, எனக்கு ஒரு கூலியாள் வேணும். சரி,
நீ வரியா? பாட்டி கூலி கொடுத்தா யாருக்கு வேணா வருவேன், அது என்ன உனக்கு? கூலி கொடுத்தா வருவேன். நான் கூலின்னு கொடுக்க முடியாதுப்பா, என்கிட்ட பிட்டு தான் செஞ்சுருக்கிறேன், இன்னும் போனி ஆகலை, பிட்டு இருக்குது, இப்போ தான் வந்து மிரட்டிட்டு போகலாம், நீ உனக்கு பிட்டு கொடுக்குறேன்னு. பாட்டி பிட்டு கொடுக்குறேங்கிற, எனக்கு பிடிச்ச உணவே பிட்டு தான், சரி கொடு காலங்காத்தால். இல்லை நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன்னா தரலாம். அது நடக்காது பாட்டி, என்னோட சமாச்சாரம் எப்படி தெரியுங்களா? முதல்ல கூலி, அப்புறம் தான் வேலை. சரிப்பா உட்காரு. பாட்டி இந்த பிட்டை நீ பிட்டு பிட்டாக கொடுக்காத, முழுசாக கொடு. பா முழுசாக இருந்தால் தான்ப்பா விற்கும், உதிர்ந்த பிட்டு யாரும் வாங்க மாட்டாங்க. நான் முழுசாக இருக்கிற பிட்டை உனக்கு கொடுத்துட்டா உதிர்ந்த பிட்டு தங்கி போகும், நீ உதிர்ந்த பிட்டா வாங்கிக்கப்பா. சரி அப்படியே செய்வோம், என்ன எல்லா புட்டையும் உதிர வச்சா போகுது. பாட்டி எடுக்கிற புட்டெல்லாம் உதிருது. பிள்ளையாண்டாளுக்கு ரொம்ப பசி போல இருக்கு, எல்லா புட்டையும் வச்சா தின்னார். பாட்டி நான் வேலைக்கு போயிட்டு வரேன் போனார், போய் அங்கே ஒழுங்காக வேலை செய்யலை, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. கொட்டின மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப வந்து வேறு இடத்துல கொட்டினார். மற்றவங்க வேலையில் இடைஞ்சல் பண்ணார். வீரர்கள்லாம் கோபித்தார்கள். உன்னை கடுமையாக தண்டிப்போன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அரசன் வந்துட்டான் மேற்பார்வை பார்க்குறதுக்கு. என்ன இங்கே சத்தம்னார். இவன் ஒருத்தன் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறான். யார் அது? இந்த வந்திக்கழுவி அனுப்பிச்ச வேலையார். ஏன் ஒழுங்காக வேலை செய்யலையாமே? எனக்கு வேலை வாங்கித்தான் பழக்கம், செஞ்சு பழக்கம் இல்லைன்னாரு. அப்போ இதுக்கு இங்கே வந்த வேலை வாங்கிறதுக்காக வந்த. ரொம்ப திமிரா பேசுகிறான். கொண்டு வந்த சாட்டையை அப்படின்னார். சாட்டையை வாங்கி ஓங்கி அடித்தார். அவர் சிரிச்சார். எல்லாத்துக்கும் முதுகுலையும் அடிபட்டுச்சு. புண்பட்டவா பாடி பூவல்லி கொய்யாமோனார். அரசனுக்கு அது அதிர்ச்சியா போச்சு. அங்க அடிச்சா இங்க வலிக்குது. பார்த்தார், அந்த கூலியாளை பார்க்கல, ரிஷபாரூடரா இருந்தார். கதறி விழுகிறான் பாண்டியன். பெருமானே தங்களையா அடித்தேன், படுபாவி நான், தாங்களா முதுகை காட்டிக்கொண்டு இருந்தது, என்ன பாவம் செய்தேன்னு கதறுகிறார். பாண்டியா நீ அச்சம் வராது, யாம் வாத ஊரருக்காக வந்தோம். வாத ஊரர் தூய்மையானவர், என் மீது மிகுந்த பக்தி கொண்டவன். அவனை யாம் திருப்பெருந்துறையிலே ஆட்கொண்டோம். அவனுக்கும் குதிரை வாங்க எடுத்து வந்த பொற்காசுகளுக்கும் சம்பந்தம் இல்லை. அவற்றை எடுத்து போன அதிகாரிகளை தேடிப்பிடி, பணத்தை பெற்றுக்கொள், வாத ஊரரை தண்டிக்காதே என்று சொல்லி மறைந்தார். வாத ஊரர் திருவடியில் விழுந்து வணங்குகிறான் அரசன். பெருமானே பெருமானே பெருமானே, உங்கள் பெருமை தெரியாமல் தங்களை தண்டித்தேன், அருள் செய்க அருள் செய்க என்று. எல்லாம் சிவமயம். எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நடக்கிறது. பெருமானே இனி நாங்கள் ஆட்சி செய்ய மாட்டோம், நீங்கள் அரசராக இருந்து ஆட்சி செய்யுங்கள் என்று பாண்டிய மன்னன் சொன்னார். அப்பா நான் அமைச்சராக இருந்தே இவ்வளோ பாடுபட்டேன், நான் அரசனான என் கதி என்ன ஆகுமோ தெரியல. வேண்டாம். ஒரு ராஜா உப்பரிகளை நின்று வாழைப்பழம் சாப்பிட்டார். பழம் சாப்பிட்டு தோலை தூக்கி தெருவில் விட்டு எறிஞ்சார். அந்த பக்கம் ஒரு ஞானி போனார். தோல் வந்து விழுந்தது. பசிச்சா எதை வேணால் சாப்பிடுவாங்க அவங்க. அந்த தோலை எடுத்து சாப்பிட்டார். ராஜா பார்த்துட்டான். கோபம் வந்தது அவனுக்கு. பிடிச்சி இழுத்துடுவான் அந்த ஆளர். ஏன் தோலை சாப்பிட்டேன்னு. தோல் தான் இருந்தது, சாப்பிட்டேன். அது நான் சாப்பிட்ட பழம், பேரில் ஒன்றும் காணுமே அதில். என்ன திமிரா பேசுகிற நீ? யாருங்க? இவனுக்கு 10 கசையடி கொடுங்கன்னு. அவன் கொண்டு வந்து சவுக்கு எடுத்து கசையடி கொடுத்தா அவர் சிரித்தார். ஏன் சிரிக்கிற அப்படின்னார். இல்லை தோல் தின்னதுக்கே 10 கசையடி, பழம் தின்னிருக்கிறிய நீ, உனக்கு என்ன வரும்னு யோசிச்சாங்க. அது மாதிரி அமைச்சராக இருந்தே இவ்வளோ பாடு, நான் அரசரான என்ன ஆகுது? வேண்டாம் என்று சொல்லி அப்பொழுது அருளி செய்தது தான்
எனக்கு அரசர் யார் தெரியுமா? சிவபெருமான். திருப்பாண்டி பதிகம் பாடுகிறார். பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியர்க்கு ஆரமுதாம், ஒருவரை ஒன்றுமில்லாதவரை கடற்போதிரஞ்சி, தெரிவர நின்றுருக்கி பரிமேல் கொண்ட சேவகனார், ஒருவரை அன்றி உரு அறியாதென்றன் உள்ளமதே. பாருங்க, இந்த பதிகத்திலிருந்து தொடங்கிதான் சிவபெருமான் குதிரை வீரனாக வந்த செய்திகள் வரும். இதுக்கு முன்னால இருக்கிற பதிகங்கள் எதிலையும் அந்த செய்தியே வராது. நம்ம தொகுத்து வச்சிருக்கிறது அப்படிதான் வச்சோம். அப்ப எத்தனை பதிகங்கள் அது மாதிரி வந்திருக்கு? 17 பதிகங்கள் இது வரைக்கும் பாடி இருக்கிறார். 17 பதிகங்கள்லையும் குதிரையில வந்ததோ பிட்டுக்கு மனுஷன் வந்ததோ எந்த செய்திகளும் அந்த செய்திகள் இல்லை. அந்த குதிரையில வந்த செய்தி அவர் ஆலவாயில வந்து பாண்டி பதிகம் பாட ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான். ஆகையினால இது தொகுக்கும் போது சம்பவங்களை அடிப்படையாக வைத்து தொகுத்தல், மணிவாசகருடைய மனநிலையை அடிப்படையாக வைத்து தொகுத்தல், இப்படி பார்த்து தான் இதை நம்ம தொகுத்து இருக்கிறோம். ஆகையினால திருப்பாண்டி பதிகத்திலே சொல்லுகிற பொழுது எல்லாருக்கும் அறிவுரை, காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின், கருதறிய ஞானம் உண்டானொடு நான் முகன் வானவர் நன்னறிய, ஆலம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. காலம் இருக்கிறது என்று நாம் நினைக்கக்கூடாது. நிரம்ப நாள் இருக்கிறது, நாம் சாமி அப்புறமா கும்பிட்டுக்கலான்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்நாளினுடைய இறுதி நமக்கு தெரியாது. மனித பிறப்பு பிறப்புகளிலேயே உயர்ந்த பிறப்பு, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நம் கண் முன்பாகவே எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது. மாடு இருக்கிறது, நாய் இருக்கிறது, கழுதை இருக்கிறது, பன்றி இருக்கிறது. நம்ம கண்ணு முன்னால தான் பார்க்கிறோம். இப்போ இத்தனை பிறவிகளுக்கு இடையே நமக்கு இந்த உடம்பை தந்திருக்கிறார் இறைவன் என்று சொல்லுகிற பொழுது இந்த உடம்பினால் பெறுகின்ற பயன் என்ன என்று நாம் ஒரு மாடோ அல்லது ஒரு நாயோ நாம் ஏன் துன்பப்படுகிறோம் என்று சிந்திப்பதில்லை. அது உண்ணுவதும் உறங்குவதுமாகத்தான் காலம் கழியும். மனிதனும் அப்படி உண்ணுவதும் உறங்குவதுமாக காலம் கழித்தால் அவனுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வேறுபாடு இல்லை. மனிதன் ஒருவன் தான் அதை சிந்திக்கின்றான். ஏன் நமக்கு இவ்வாறு துன்பம் வருகிறது? ஏன் நாம் ஒன்று நினைத்தால் இன்னொன்றாகிறது? நமக்கு ஏன் பகைவர் வருகிறார்கள்? நமக்கு ஏன் நல்லது நினைத்தால் தீயது நிகழ்கிறது என்றெல்லாம் சிந்தித்து பார்த்து இறைவனை வணங்குவது மானுட பிறப்பு தான். ஆகையினாலே இந்த மானுட பிறப்பிலே காலம் உண்டாகவே காதல் செய்து உய்பின் என்று கூறுகிறார். ஆகவே இந்த திருப்பாண்டி பதிகத்தை பாடி திரு ஆலவாயிலே இருக்கிறார். பாண்டியன் உள்ளிட்ட அத்தனை பேரும் அவரை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். அந்த சூழலிலே மிக அற்புதமாக வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழலிலே, பெருமானே தாங்கள் இங்கேயே இருக்க வேண்டும், நாங்களெல்லாம் பணிவிடை செய்ய வேண்டும் என்று அரசன் கேட்கிறான். அதற்கு அவர் சொல்லுகிறார், பாண்டிய அரசரே, எனக்கு பெருமான் வந்த இடம் திருப்பெருந்துறை. அங்கே அவர் என்னை ஆட்கொண்டார். மீண்டும் அவர் என்னை அழைத்து போக வேண்டும் என்று காத்திருக்கிறேன். ஆகையினால் நான் திருப்பெருந்துறை செல்ல வேண்டும், தயவு செய்து என்னை அங்கே அழைத்து போங்கள் என்று பாதவூரர் தன்னுடைய விருப்பத்தை வெளியிட்டார். அதற்கு பிறகு பாண்டியன் என்ன செய்தான் என்பதை நாளைய தினம் நாம் இங்கே கூடுகிற பொழுது சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த ஆய்வு எழுதிய அடியன் திரு வாசகம் வரலாற்று முறையில் என்கிற நூல் இங்கே இருக்கிறது. 7.5 வருடம் ஆய்வு செய்து இந்த திருவாசகத்தை முறையாக தொகுத்திருக்கிறேன். அது இந்த நூல் இங்கே இருக்கிறது, வேணுங்கிற அன்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல ஞானத்திரள் என்ற பத்திரிகையிலே அடியேன் ஆசிரியராக இருக்கிறேன். அது தொடர்ந்து 16 வருடங்களாக வந்து கொண்டு இருக்கிறது. 16வது ஆண்டு விழா திருவண்ணாமலையில். நீங்கள் ஞானத்திரளுக்கு பதிவு செய்து கொள்ள வேண்டும். மாதந்தோறும் வருகிற பத்திரிகை, நம்முடைய திருமுறைகளுக்காக வருகிற பத்திரிகை என்று சொல்லி இந்த ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்தினுடைய தொண்டு மிகச் சிறக்க வேண்டும். திரு நாகராஜ் அவர்கள் மிக அரிய பணியை தன்னையே அர்ப்பணித்து கொண்டு செய்கின்ற இந்த அரிய பணி சைவத்திற்கு பெரும் ஊக்கமாக திகழ்கிறது.
இந்த திருக்கோயில் சிவாச்சாரியார்களையும் திருக்கோயில் செயல் அலுவலரையும் திருக்கோயில் ஓதுவாமூர்த்திகளையும் எல்லோரையும் வணங்கி மகிழ்ந்து கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்ந்து இப்பொழுது மிகச் சிறப்பாக பதிவு செய்து கொண்டு இருக்கிறார். வீடியோ பதிவு. அது என்ன பேருங்க? ஐஇசட் என்கிற ஒரு சேனல். அதில் இந்த மார்கழி நிகழ்வுகள் எல்லாமே வருடா வருடம் வருகிறது, எதிலேயும் வருகிறது. அவருக்கு நம்முடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். வீட்டில் 5 எழுத்து சொல்கிறதுக்கும் கோயிலில் 5 எழுத்து சொல்கிறதுக்கும் 100 பங்கு பயன் இருக்கும். வீட்டில் 5 எழுத்து சொன்னீங்கன்னா பயன் உண்டு, ஆனால் கோயிலில் வந்து அது சொன்னீங்கன்னா 100 பங்கு பயன். அப்போ 5 தடவை இங்கே சொன்னீங்கன்னா 500 தடவை. இங்கே ஒரு 100 பேரோட சேர்ந்து சொன்னீங்கன்னா 100 × 5 × 100, அது 500, ஒரு 100, 50,000 தடவை சொன்னதா அர்த்தம். எத்தனை தடவை? நீங்கள் 5 தடவை தான் சொல்லுவீங்க, ஆனால் 50,000 தடவை சொன்னதுக்கான பலன் கிடைக்கும். அதனால் யாரும் முணுமுணுக்காமல் வாய் விட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். திருப்பரந்துறை தலத்தை பற்றி ஐயா பேசினாங்க. நான் நம்ம செந்தமிழ் ஐயா எல்லாம் சேர்ந்து நாங்கள் தலைப்பயணம் போனோம். திருப்பரந்துறை கோயிலில் வந்து திருவாச முற்றோல் நிகழ்ச்சி ஐயா பண்ணாங்க. சர்க்குநாத ஓதுவார் பாடி ஐயா விளக்குறை பண்ணி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பஸ்ஸில் எல்லோரும் போயிருந்தோம். 33 வகையான உணவுகள் தயாரிக்கப்பட்டு எங்கள் எல்லாருக்கும் பரிமாறணும். பெரிய விஷயம் அது. முக்கணியோடு செஞ்சோம். அதுக்கு உறுதுணைந்து எங்கள் ஜெயலி சாம்பியாமர் டிக்கில் அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஐயாவும் அப்போ வந்து ஒரே ஆஃபீஸ் வேலை செஞ்சதால் அந்த அம்மையாருடைய துணையோடு வந்து அங்கேருந்து அடியார் நாங்கள் போனது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து எல்லாருக்குமே அங்கே அன்னம்பாளிப்பு நடந்தது. முதல்ல திருவாசகத்தை முற்றுதல் பண்ண ஒரே ஐயா நம்ம ஐயா தான். இன்றைக்கி யாரோட திருவாசகம் முற்றுதல் எல்லோரும் செய்கிறாங்க, எல்லோரும் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க பாருங்க. ஆனால் திருவாசகம் முற்றுதல் பண்ண சர்க்குநாத ஓதுவாரும் ஐயாவுடைய விளக்கு உரை நிகழ்ந்தது ஆலய தொண்டும் முதன்மை நடத்திய பகுதி அது. ஆனால் இன்றைக்கி நிறைய சிறப்புகள். அதுக்கப்புறம் வந்து தேவாரம் கூட விளக்குரை பண்ணாங்க. சர்க்குநாத ஓதுவார் பாடி ஐயா விளக்குரை பண்ணாங்க. அதே மாதிரி எல்லா வீட்டுக்குமே செய்த பகுதி தான் முதன்மையான பகுதி எல்லா செயல்களுக்குமே. இன்றைக்கி எல்லோரும் உடார்பணி ஆரம்பித்ததும் 93. ஆனால் உடார்பணி ஆரம்பிக்கலை, ஞானவேள்விக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது அமைப்பு. அது அப்படியே கன்வெர்ட் மாற்றி உடார்பணிக்கு மாற்றணும். அது நம்ம ஐயா முதல்ல வந்து ஒட்டியப்பாக்கம் கோயிலுக்கு முன்னாடி இரும்புக்கு கதவு பண்ணி கொடுத்தாங்க. சௌந்தரஸ் கோயிலில் சொற்பொழிவு நடத்தி அதில் வந்த நன்கொடைகள்லாம் சேர்த்து ஒரு பெரிய 20க்கு 10 பெரிய ஒரு வகுப்பு. அப்போ ஏன்னா சாமி சின்ன பேருக்கு ஒட்டீஸ்வரர் கோயில் வேலை, அன்றைக்கி வந்து ஒட்டீஸ்வரர் கோயில் வேலை எல்லாமே மாடு நாய் எல்லாம் உள்ள போயிடும். அதனால் அவங்க இருக்க சொன்னாங்க. அப்புறம் ஐயா வந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அந்த நன்கொடை வசூல் செஞ்சு ஒரு பெரிய வகுப்பை ஐயா முதல் திருப்பணி பண்ணதும் நம்ம ஆலய விடார பண்ணி தான் ஐயா மூலமாக. அதே படுத்து நம்ம இதுக்கு பண்ணுங்க, நம்ம போர்வெல் போட்டுக்கிறோமே தனதுரை இளமையங்கூட்டு தளத்தில் வந்து நாங்கள் ஐயாவோட தலைப்பயணம் போயிருக்கோம். அங்கே கோயிலில் புடார் பண்ணி பண்ணும்போது அந்த சிவாச்சாரி சொன்னாங்க, இங்கே சாமி இருக்கிற குட்டையிலேருந்து தண்ணி எடுத்து சாமி அபிஷேகம் பண்ணாங்க. அந்த எல்லாமே கை கால் கொடு வருது, அவசரம் பண்ணுற தண்ணி எல்லாமே அந்த தண்ணியை கொண்டு தான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அந்த சிவாச்சாரி வந்து ஐயா கிட்ட சொன்ன உடனே அது ஒரு நிகழ்ச்சி நடத்தி அங்கே போர்வெல் போட்டுக்கிறது ஒரு பெருமையும் நம்முடைய சிந்த அபிஷேகம் சார். அதுவே பலவேறு இதில் முதன்மையாக இருந்து எல்லா செயல்களும் இருந்து ஐயாவும் ஆலயோட துணுக்கட்டும் தான். அதுக்கு உறுதுணையாக இருந்தது எங்கள் காரசரி பரம்பரை திருவருள். இன்றைக்கு பரிபூரம் எங்களுக்கு இருக்குது என்றைக்கும் இருக்கும். அதனால் அந்த வகையில் இறைவன் திருவடிகளை எங்களுக்கு மகிழ்ச்சி காணிக்கையாக்கி இன்றைய நாள் நிகழ்ச்சி ஓய்தார்கள் மரியாதைக்குரிய வெங்கட்ராம் மற்றும் பரிமளை நினைத்து கொண்டு மீண்டும் நாளை மாலை ஆட்சி சந்திப்பு நிகழ்ச்சி செய்யப்படுகிறது.
நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.